அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான பேட்ச் டீடைல்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் முழுக்க இந்த பேட்ச் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடியவர்கள் தமிழ் மீடியம் மாணவர்களாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களாக தான் சரி, வகுப்புகள் உங்களுக்கு தமிழில் தான் எடுப்பாங்க. தமிழ்லனா நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயத்த தமிழில் உங்களுக்கு புரிய வைப்பேன். நடுவில் இங்கிலீஷ்லாம் வரும். இப்போ ஆக்சிலரைசேஷன் அப்படின்னா முடுக்கத்துக்கு பதிலாக ஆக்சிலரைசேஷன் சொல்லலாம். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம விசைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேர்மை நான் கண்டிப்பாக கிளாஸ் எடுக்கும்போது இங்கிலீஷில் நான் கண்டிப்பாக எடுப்பேன், மறந்துடாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்களா இல்லை ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கீங்களா, நான் சேரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சேரலாம். இது இந்த டயத்துக்கு வந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ கிளாஸ் அட்டன் பண்ண முடியுங்கிறது கிடையாது. உங்களுக்கான பார்க்கில் அந்த நாளைக்கு எடுக்கக்கூடிய ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் அண்டு ஜிகே உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் 2 வீடியோஸ் வந்துடும். அந்த வீடியோஸுக்கான போட்டு பார்க்கக்கூடிய ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்னாப்புல புக்கெல்லாம் வாங்கியாச்சு. நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோங்கிறதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ஜிகேக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது லூசன் ஃபாலோ பண்ண போகிறோம். லூசன் மட்டும் இல்லாமல் நான் எப்போதும் போல் நான் சொன்னாப்புல அரிஹண்ட் ரெண்டுமே வாங்கிட்டேன். சரிங்களா? ஸோ நேரில் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம போயிட்டு நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி அது 2 நாள் ஆகி 3 நாள் ஆகி அதுக்கு வேலை அதான் டேரெக்டாக நான் புக் ஷாப்லேயே போய் வாங்கிட்டேன். ஸோ நியூ எடிஷன். ஸோ ஜிகேயில் இருக்கக்கூடிய லூசன் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதே நேரத்தில் அரிஹண்ட் அதாவது ஜிகே இந்த 2 புக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். இந்த 2 புக்குமே வாங்கிட்டோம். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வாங்குறதுனால தாராளமாக வாங்கிக்கலாம். சரிங்களா? இதை கண்டிப்பாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது, சொல்கிறேன். அதே நேரத்தில் ஆப்டிடியூட்க்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறது எப்போதும் போல் ஆர்எஸ் அகர்வால் ஃபாலோ பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி இந்த புக்கு நம்மள்ட்ட இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் டிஎன்பிசிக்கு ரெஃபர் பண்ணுறது இந்த புக்கில் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ் அகர்வாலில் இன்னொரு எடிஷனில் இருக்கக்கூடியதும் வாங்கிட்டேன். இது குவான்டிட்டி ஆப்டிடியூட் அப்படின்னு வரும். இது குவான்டிட்டி ஆப்டிடியூட். இது நியூ எடிஷன், இது பழைய எடிஷன். ஸோ தெரியுதா? எஸ். ஸோ இது 2ம் வாங்கிட்டேன். சரிங்களா? ஸோ ஜிகே அண்ட் இது முடிஞ்சு. அடுத்து சும்மா ஒரு என்டிபிசிக்கு ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு பர்பஸ்க்கு இருக்கணும்னு அதே அரிஹண்டில் ஒரு என்டிபிசி ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படின்னு இருக்குது. ஸோ இது சும்மா ரெஃபர் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். மற்றபடி ரீசனிங் அப்படிங்கிறதும் நான் தனியாக புக்ஸ் வச்சுருக்கேன். அதுவும் ஆஸ் யூஷுவல் இதே தான். ஸோ உங்களுக்கு ஆர்எஸ் அகர்வால் தான் இருக்குது. அது வீட்டில் தான் இருக்குது. எடுத்துகிட்டு வர டைம் இல்லை, அதனால் உங்கள்கிட்ட காமிக்கல. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய புக்கு. பினாக்கிள் அதுவுமே நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த புக்கெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னா, யூடியூப்பில் மட்டும் ஃபாலோ பண்ண போகிறவங்க, அதாவது நான் யூடியூப்பை மட்டும் தான் சார் படிக்க போகிறேன், உங்கள் வீடியோ பார்த்து படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த புக்கில் இருந்து தான் நான் உங்களுக்கு கிளாஸே எடுக்க போகிறேன். எந்த புக்கில் இருந்து? இந்த புக்கு தெரியுதா? எஸ். ஓகேவா? தெரியுதா? இருக்க ஸ்டூடெண்ட்ஸு நீங்களும் வாங்கிக்கிறதுனா தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். இப்போ சார் நான் ஒர்க்கிங் பீப்புள் போகிறேன், எனக்கு எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோவை காலையில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் மிட் நைட்டில் கூட பார்த்துக்கலாம். இல்லை காலையில் பார்க்கறதுனா பார்த்துக்கலாம். அந்த நாளைக்கு அந்த வீடியோவை பார்த்தே ஆகணும். நான் நாளைக்கு பார்க்குறேன், நாளை கழிச்சு ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய அந்த 2 வீடியோ மினிமம் வீடியோ பார்த்தே ஆகணும். அந்த வீடியோ பார்த்த உடனே அந்த வீடியோவுக்கான ப்ராப்ளமாக இருந்தால் ப்ராப்ளத்துக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. கொஸ்டின் பை லிங்கில் இருக்கும். கொஸ்டின் பை லிங்கில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் எனக்கு உழைப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸுக்கான நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கான நான் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அந்த ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து அப்புறம் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான கொஸ்டின் செஷன் எடுத்து அந்த கொஸ்டினை நான் பைலிங்கில் ரீட் பண்ணி, பைலிங்க்னு தமிழ் இங்கிலீஷ், ஏன்னா 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கணும். அதனால் 2லையுமே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா எனக்கு டைமே இருக்காது. ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின் செஷன் கொடுத்துருவாங்க. அன்னைக்கான ஒர்க் ஷாப்ட்டு நீங்கள் முடிச்சு விட்றணும். இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். மினிமம் ஒரு நாளைக்கு 2 வீடியோ. இதுதான் கால்குலேஷன். உங்களுக்கு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓவராலாக ஒரு 6 நாள் இல்லை ஒரு வீக்கு இல்லை 2 வீக்கு ஓவராலாக ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுருவாங்க. மேக்ஸு போட்டு பார்க்காம ரீசனிங் போட்டு பார்க்காம கிளியர் பண்ண முடியாது. நான் கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சார் இப்போ நான் இதில் ஜாயின் பண்ணணும், என்ன சார் ப்ரொசீஜர் அப்படின்னா நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் இதுக்கு எப்படி கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னா, இதில் ஒரு கான்செப்ட் எடுத்து இந்த 2 புக்குமே நான் ரெஃபர் பண்ணுவேன். இந்த 2 புக்குமே நான் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கான தமிழ் நோட்ஸ் எழுதுவேன். அதுக்கான தமிழ் நோட்ஸ் மீன்ஸ் தமிழ் ஷார்ட் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக எல்லாமே எழுத மாட்டேன். என்ன கண்டென்ட்டை கிளாஸ் எடுக்கிறோனோ அதை நான் கிளாஸில் எடுப்பேன். அந்த கிளாஸுக்கான நோட்ஸு பேட்சில் இருக்கிறவங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். நான் ஜஸ்ட்டு வீடியோ கிளாஸ் போடுங்க சார், நாங்கள் புக்கை வச்சு ரெஃபர் பண்ணிக்கிறோம், டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு செஷன். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் இதை நடத்துகிறேன். எனக்கு ஷார்ட் நோட்ஸும் வேணும், நீங்கள் நடத்துகிற நோட்ஸும் வேணும், டெஸ்ட்டும் வேணும், சொல்யூஷன் வேணும், ஃபுல் பேட்ச் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி. நான் சொல்கிறது புரியுதா? ஒன்று கிரியேட் பண்ணுவேன். தமிழ் நோட்ஸ்னால் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கான கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். அந்த கண்டென்ட் மூலமாக தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. கண்டென்ட் மூலமாக கிளாஸ் எடுப்பேன். அந்த கிளாஸ் எடுத்து முடிச்சோன்னா அந்த கிளாஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்.
சரிங்களா? இப்போ என்னன்னா, நீ கிளாஸ் மட்டும் இரு. எனக்கு அந்த நான் கிளாஸ் எடுக்கிற அந்த ஷார்ட் நோட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த நோட்ஸ் மூலமா தான் நான் உங்கள்ட்ட கொஸ்டினும் கேட்பேன். இது ஃபுல்லா நான் ரிவைஸ் பண்ணி நான் கிளாஸ் ஓன் நோட்ஸ் எழுதி தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஓன் நோட்ஸ் உங்களுக்கு வேணுமா? வேணாமா? அதுதான் கான்செப்ட். வேணும், எனக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, நோட்ஸு ப்ளஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் சொல்யூஷன் ப்ளஸ் டிஸ்கஷன் ஓவரால் மந்த்லி எக்ஸாம் இது எல்லாம் சேர்த்து ஒரு பேக்கு. ஷார்ட் நோட்ஸும் வேணும், நீங்கள் எடுக்கிற கிளாஸ் டெய்லி நடத்தக்கூடிய கிளாஸ் நோட்ஸும் வேணும் அப்படின்னா 5000. சரிங்களா? அந்த 5000ங்கிறது எக்ஸாம் முடிகிற வரைக்கும். சரிங்களா? என்டிபிசி அந்த எக்ஸாம் 2 எக்ஸாம் முடிகிற வரைக்கும். இல்லை சார் எனக்கு ஷார்ட் நோட்ஸ்லாம் வேணாம், நீங்கள் எழுதுகிற கிளாஸ்லாம் வேணாம், நீங்கள் ஜஸ்ட்டு கிளாஸ் மட்டும் எடுத்துருங்க, நாங்கள் புக்கில் வந்து படிச்சுக்கிறோம், நோட்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் வேணால் 3000 rupees. 5000 3000 இந்த 2 டைப் தான். ஏன்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணி வீடியோஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் பைலிங்கில் கிரியேட் பண்ணி 2 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லையுமே ஃபாலோ பண்ணி. ஏன்னா நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நான் தமிழில் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு தயவு செஞ்சு அடம் பிடிக்காதீங்க. ஒரு கொஸ்டினை இங்கிலீஷ்லையும் படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய பக்குவத்தை உருவாக்கிக்கிங்க. இனிமேலாவது ஒரு கொஸ்டினை தமிழில் படித்தா தான் புரியும்னா ஓகே, இங்கிலீஷில் படிங்க. இங்கிலீஷில் படிச்சுட்டு புரியாத பட்சத்தில் தமிழை பயன்படுத்த ஆரம்பிங்க. ஏன்னா அது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் 2 லாங்குவேஜுமே கேட்குறது. அதனால் நான் நோட்ஸ் எடுத்து நோட்ஸுக்கு ஃபாலோ பண்ணி அதுக்கு வீடியோ எடுத்து வீடியோ எடிட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஸ்டின் எடுத்து அடுத்த கொஸ்டினுக்கு அப்புறம் அதுக்கான சொல்யூஷன் எடுத்து அதுக்கான டிஸ்கஷன் பண்ணி அந்த ஒரு நாள் அதுக்கே கரெக்டாக போயிடும். ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஒரு நாள் வித்தியாசம் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அன்னன்னைக்கு போர்ஷனை அட்லீஸ்ட் அன்னைக்காவது மறுநாளாவது முடிச்சிருங்க. சரிங்களா? ரெகுலராக படிக்கணும்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் கொண்டு போகிறத ஈஸியாக தான் கொண்டு போவேன். உங்களை நான் எதுக்குமே திணிக்க மாட்டேன். ஆனால் ஒரு நாளைக்கு அந்த ஒரு படியே கரெக்டாக ஏறிடுங்க. சரிங்களா? இதுக்கு மேலே என்னால் ஃபீஸ் கம்மி பண்ணவும் முடியாது. அதுவும் நான் ஷுவராக சொல்லிடுறேன். யூடியூப்பில் படிக்கிறவங்களுக்கு புக்கை நான் என்னென்ன புக்குன்னு சொல்லிட்டேன். புக்கை வாங்கி வச்சுக்கோங்க, வீடியோஸ் தந்துடுறேன், வீடியோ வச்சு படிச்சுக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸு எனி டைம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை அப்படியே கோத்துட்டு கொண்டு போடுங்க. நோட்ஸ் வேணும் சார், எனக்கு வந்து இந்த தமிழாக்கம் நோட்ஸ் வேணும்னா நீங்கள் 5000 பேட்சில் சேருங்க, எனக்கு நோட்ஸ் வேணும்னா 3000 பேட்சில் சேருங்க. கிளியராக புரிஞ்சா? இவ்வளோ தான். வேறு ஏதாவது டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷனாக இருந்தால் எனக்கு இது பண்ணுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுறேன். ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். சரிங்களா? வர திங்கக்கிழமையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட். அவ்வளோதான். வர திங்கக்கிழமையிலேருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழில் ஒரு ஆர்ஆர்பிக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம யூடியூப் சேனல் இருக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.